பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாரையுமே இங்க கிட்ட கூட விடவே கூடாதுன்றதுல சக்திவேல் ரொம்பவே மும்மரமாக இருக்காங்க. அதனால எல்லாரும் வாங்க இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு கோமதியோட குடும்பத்தை அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சக்திவேல் பண்ணிட்டு இருக்காங்க. காந்திமதிக்கு ஒரு கட்டத்துல பயங்கரமா கோபம் வந்துடுது. உடனே நான் பெத்த பொண்ணு, நீ எதுக்காக ஒதுங்கி நிக்கிற மாப்பிள்ள, அதே மாதிரி பேர பிள்ளைங்க பேத்திங்க எல்லாரையும் கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் போ கோமதின்னு சொன்னதும் உடனே கோமதி அங்க போக பாக்குறாங்க. உடனே சக்திவேல் வந்ததும் 3 பேரும் நின்று நம்ம கோமதிக்கு பாதுகாப்பா நின்றுட்டு இருக்காங்க. உடனே காந்திமதி, இங்க பாருடா, போடாங்கிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல, அதை மறந்துட்டியான்னு சொன்னதும் வேற வழி இல்லாம சக்திவேல் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அம்மான்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே சந்தோஷமா கட்டி பிடிச்சு முத்தமெல்லாம் கொடுத்து 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ரொம்பவே பாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாறி மாறி லவ்வபுல எல்லாருமே கட்டி பிடிச்சி ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அரசி வெளியே வச்சு போய் நிக்கலாம் சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. உடனே குமார் அங்க நானும் வரட்டுமா போட்டோ எடுக்கன்னு சொல்றாங்க. உடனே சரவணன், நீங்க 2 பேரும் மட்டும் எதுக்கு, நானும் கூட சேர்ந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, இங்க பாருடா, கோவில்னு பாக்குறேன், இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுன்னு தெரியாது, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போன்னு சொல்லி அரசிய கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப எல்லாருமே மாறி மாறி போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சக்திவேல் இவங்களெல்லாம் போட்டோ எடுக்கிறதுக்காக தான் நான் போட்டோகிராஃபரை வர சொன்னேன்னு சொன்னதும் உடனே கதிர் நீங்க எடுக்க வேண்டாம், அதுக்கும் நாங்க ஏற்பாடோட வந்துட்டோன்னு சொல்லிட்டு கதிரும் போட்டோகிராஃபரை அரேஞ்ச் பண்ணி அவங்க எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. உடனே முத்துவேல் சக்திவேல் கிட்ட ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து நல்ல ஏற்பாடோட தான் வந்திருக்காங்க போலன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கோமதி காந்திமதிக்காக வளையல் வாங்கிட்டு போடுறாங்க. இந்த டிசைன்ல நானும் எடுக்கணும்னு நினைச்சேன், எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும், ஏன் நீ கேட்டிருந்தா டசன் கணக்குல உனக்கு வாங்கிட்டு குவிச்சிருப்போம், இந்த 1/2 கிராமுக்காக நீ ஏங்கி போயிட்டியான்னு எல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் சரி ஃபேமிலியா போட்டோ எடுக்கலாம், சம்மந்தி வாங்கன்னு பாண்டியன் கூப்பிட்டதும், யாரை பார்த்து என்ன சம்மந்தின்னு கூப்பிடுறேன், ஏயோ உன்னெல்லாம் போய் நான் சம்மந்தின்னு கூப்பிடுவேன்னா, நான் எங்களுடைய சம்மந்தியை கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பாவையும் மயிலோட அப்பாவையும் கூப்பிடுறாங்க. மயிலோட அப்பா இப்ப சக்திவேல் கிட்ட பிரச்சனை பண்ற மாதிரி வழி விட்டு நில்லுங்கன்னு சொல்றாங்க. என்ன கட்டி வச்சு அடிச்சதெல்லாம் மறந்துட்டியா மாப்பிள்ளைங்களா, இங்க கொஞ்சம் பாருங்க, இவரு கட்டி வச்சு அடிப்பாருன்னு நல்லா சொல்லி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பொறுத்து ரொம்பவே கோபத்துல இருக்காங்க சக்திவேல். இன்னொரு பக்கம் நம்ம கதிர் காந்திமதியும் அவங்களுடைய ஹஸ்பண்டோட போட்டோவும் சேர்த்து கொடுக்குறாங்க. இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க காந்திமதி. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.